வணக்கம். இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு சூப்பரான ஒரு ரசம் ரெசிபி பார்ப்போங்க. இந்த ரசத்தில் நான் ஸ்பெஷலாக சில பொருள்லாம் வறுத்து அரைச்சி சேர்த்து செய்திருந்தேங்க. அருமையான இந்த ரசம் நம்ம சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம குழம்பு எதுவுமே தேவையில்லைங்க. இந்த ஒரு ரசம் ஒன்றே போதும். வாங்க இப்போ இந்த சூப்பரான பூண்டு ரசம் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனல். நான் சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கார்லிக் ரசம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். இப்போ லெமன் சைஸ் அளவு புளி தண்ணியில் ஊற வச்சுப்போம். ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணிப்போம். கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் எடுத்து வச்சுருவாங்க. துவரம்பருப்பு ஒரு 1/4 டம்ளர் அளவு நல்லா வேக வச்சு இறக்கி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு தனியா, 6 பூண்டு பல், 3 காஞ்ச மிளகாய், இல்லை ஒரு 4 காஞ்ச மிளகாய் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வறுக்க வேண்டிய பொருள்லாம் வறுத்துக்கலாங்க. முதல்ல கடலைப்பருப்போ தனியாவும் போட்டு வறுத்துக்கலாம். இது வறுப்பட்டது மிளகாயும் போட்டு வறுத்துக்கலாங்க. கடைசியாக பூண்டும் போட்டு வதக்கிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ அதே அடுப்பில் ஒரு பெரிய கடாய் வச்சுட்டு அதில் கட் பண்ண தக்காளி 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி தக்காளி நல்லா வேக வச்சுக்கலாங்க. இதுக்கு நடுவில் இந்த பொடியை நம்ம வறுத்த பொருள்லாம் பொடி பண்ணிடலாம். அரைச்சாச்சு. இப்போ இந்த தக்காளியும் வெந்துருச்சுங்க. புளி ஒரு 1/2 டம்ளர் அளவு கரைச்சி வடிகட்டி இதில் ஊற்றிடலாங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு கல்லுப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ரசப்பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதி வரட்டும். இதுவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வறுத்த இந்த பொடியை இதில் மேலே அப்படியே தூவிடலாங்க. தூவிட்டு இதுவும் நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம வேக வச்சுருந்த பருப்பு தண்ணியோடு சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா கூட நம்ம பார்த்து சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் ஒன்று போல் நல்லா சேர்ந்து வரட்டும், கொதிக்கட்டோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் இறக்கி வச்சுட்டு இந்த ரசத்துக்கு தாளிச்சிடலாங்க. கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில், 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு போட்டு தாளிச்சிடலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நெய்யும் ஊற்றினா நல்லா வாசமாக இருக்கும். ஊற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். இதில் பெருங்காயம் போடலைங்க. மேலே அப்படி ரசம் மேலே அப்படியே ஊற்றிடலாங்க. கொத்தமல்லி தழைகள் இருந்தால் கட் பண்ணி மேலே அப்படியே போட்டுடலாம். சுவையான அருமையான அமர்க்கலமான கார்லிக் ரசம் தயாராகிடுச்சுங்க. நல்ல சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம வேறு குழம்பு எதுவுமே தேவையில்லைங்க. சாம்பார் எதுவுமே வைக்க வேண்டாம். இது ஒன்று மட்டும் வச்சா போதுங்க. அவ்வளோ அருமையாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த கார்லிக் ரசம் இந்த போல் மணக்க அமர்க்கலமாக செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.